Welcome to Abhi's classroom. In this video, we are going to see 7th standard English, term 2, grammar. இதுல pictogrammar அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த pictogrammar வந்து எதை பத்தி அப்படினா degrees of comparison பத்தி சொல்றாங்க. Degrees of comparison அப்படினாலே ஒப்பிடுதல். இதுல பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் அப்படிங்கறது மூணு ஃபார்ம் இருக்கு. அதை எதை பேஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னா இந்த ஒரு அப்ஜெக்டிவ். இப்போ டால், ஸ்மால், பியூட்டிஃபுல், இன்டெலிஜென்ட், பேட், குட் இது எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்னது? நவுனை டிஸ்கிரைப் பண்ற ஒரு வார்த்தை. அதாவது பெயர் சொல் இருக்கு இல்லையா, அதை விவரிக்கக்கூடிய வார்த்தைக்கு பேரு அட்ஜெக்டிவ்ஸ். இந்த அட்ஜெக்டிவ்ஸை வச்சுதான் நம்ம இதை கம்பேர் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டால், he is a tall boy அப்படின்னு சொல்லணும். கம்பேரிட்டிவ் அப்படின்னா இந்த கம்பேரிட்டிவ் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு பொருட்கள் அல்லது ரெண்டு மனிதர்கள், ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பேரிட்டிவ் ஃபார்ம் யூஸ் ஆகும். அடுத்தது மோர் தேன் டூ, ரெண்டு விஷயங்களுக்கு மேற்பட்ட இதை கம்பேர் பண்ணும்போது சூப்பர்லேட்டிவ் யூஸ் ஆகும். He is the tallest boy in our classroom அப்படின்னு சொல்லுவோம். இது இருக்கிறதுலயே உயரமான பையன் அப்படிங்கும்போது சூப்பர்லேட்டிவ் யூஸ் ஆகும். சரி, அதுல மூணு டைப் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் டால், டாலர், டாலஸ்ட். கம்பேரிட்டிவ்ல இஆர் சேர்ப்போம், சூப்பர்லேட்டிவ்ல இஎஸ்டி சேர்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா ஸ்மால், ஸ்மாலர், ஸ்மாலஸ்ட். இங்க இஆர் இஎஸ்டி சேர்த்துருவோம். இது ஒரு டைப். இன்னொரு டைப்ல பியூட்டிஃபுல் அப்படின்னு கொஞ்சம் பெரிய வார்த்தைகளா இருந்துச்சுன்னா அதுக்கு மோர் பியூட்டிஃபுல், த மோஸ்ட் பியூட்டிஃபுல். இந்த இதுல சூப்பர்லேட்டிவ் போடும்போது த மோஸ்ட் அப்படிங்கும் போதும் இங்கேயும் அப்படிதான் த போடணும். த டாலஸ்ட், த ஸ்மாலஸ்ட், த மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஓகே, அதே மாதிரி இன்டெலிஜென்ட் அப்படின்னா இஸ் அன் இன்டெலிஜென்ட் பாய் அப்படின்னா மோர் இன்டெலிஜென்ட், த மோஸ்ட் இன்டெலிஜென்ட். இது ஒரு டைப். மோர், மோஸ்ட் அப்படிங்கிற சேர்க்கறது ஒரு டைப். அடுத்தது பேட் அப்படிங்கிறதுக்கு கம்பேரிட்டிவ் வந்து worse, சூப்பர்லேட்டிவ் த worst. குட் அப்படிங்கிறதுக்கு கம்பேரிட்டிவ் பெட்டர், த பெஸ்ட். அப்போ பேட் அப்படிங்கிறதுக்கும் இந்த வேர்டே வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி மூணு டைப்ல இருக்கு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கு போவோம். பிக்டோகிராமர். இந்த பிக்டோகிராமர்ல இது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், கேன் யூ ஜம்ப் ஹையர் தேன் திஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இது டாக் வந்து ஸ்குரில கேட்குது. நீ வந்து இந்த பில்டிங்கை விட ஹையரா ஜம்ப் பண்ணுவியா, உயரமாக ஜம்ப் பண்ணுவியானா இந்த பில்டிங்கை விட உயரம் அதிகமா தாண்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அந்த மீனிங்ல அதுக்கு ஆன்சர் என்ன பண்ணுது? எஸ், பிகாஸ் திஸ் பில்டிங் கேனாட் ஜம்ப். பில்டிங் வந்து ஜம்ப் பண்ண போறது இல்லை, அதனால இது கொஞ்சமா ஜம்ப் பண்ணாலும் என்ன ஆகும், இதை விட அதிகமா ஜம்ப் பண்றேன் அப்படிங்கிற ஒரு காமெடியில சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல வந்து என்னது கம்பேரிட்டிவ் ஃபார்ம் யூஸ் ஆயிருக்கு. ஹை, ஹையர், ஹையஸ்ட் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட், விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு அஸ், த சன் ஆர் மூன் அப்படின்னு டீச்சர் கேட்கறாங்க. ஸ்டூடெண்ட் சொல்றான் த மூன். எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சன்னா மூனா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ இவன் வந்து மூன் சொல்றான். வை அப்படின்னு கேட்டா இவன் என்ன ரீசன் சொல்றான்? த மூன் gives us light at night when we need it. எப்போ நமக்கு தேவையோ அப்போ வந்து மூன் வந்து நமக்கு லைட் கொடுக்குது. பட் the sun gives us light only in the day when we don't need it. சன்னாலதான் நமக்கு லைட்டே கிடைக்குது, ஆனா அவனுக்கு அது தெரியல. அப்ப என்ன சொல்றான்? நமக்கு தேவையானப்ப மூன் வந்து லைட், நைட் வந்து லைட் இல்ல, மூன் வந்து லைட் கொடுக்குது, அதனாலதான் இம்பார்ட்டன்ட். சன் வந்து டேல வந்து லைட் இருக்கு, அப்ப போய் சன் லைட் கொடுக்குது, அதனால மூன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றான். காமெடிக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இதுல என்னது? இதுலயும் எது கம்பேர் ஆயிருக்கு அப்படின்னா சன்னும் மூணும் கம்பேர் ஆயிருக்கு. இதுல இது அட்ஜெக்டிவ் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற வேர்டு அட்ஜெக்டிவ், அதனுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இதுல அட்ஜெக்டிவ் எது அப்படின்னா ஹை அப்படிங்கிற வேர்டு வந்து அட்ஜெக்டிவ், அதனுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஹையர். சரி, தேர்ட் ஒன். which fish is the
மோஸ்ட் ஃபேமஸ் அப்படின்னு கேட்குறாங்க. மோஸ்ட் அப்படிங்கிறது என்னது? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போது அதுக்கு ஆன்சர் என்னது? இந்த ஃபிஷ் சொல்லுது தி ஸ்டார் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுது. ஓகேயா? இதில் எது அட்ஜெக்டிவ்? ஃபேமஸ் அப்படிங்கிற வேர்டு அட்ஜெக்டிவ். அதனுடைய சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து மோஸ்ட். அப்போ எல்லா ஃபிஷ்லையும் எது வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப புகழ்பெற்றது எது அப்படிங்கும்போது ஸ்டார் ஃபிஷ் அப்படின்னு ஆன்சர் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வாட் கேன் பி ஸ்மார்ட்டர் தேன் எ டாக்கிங் பேர்ட்? இது கேட்குது இந்த போர்டு. இது வந்து டாக்கிங் போர்டை விட எது ஸ்மார்ட்டர் அப்படின்னு கேட்குது. ஸ்மார்ட்டர்னா ரொம்ப புத்திசாலி எது அப்படிங்கும்போது ஸ்பெல்லிங் பி. ஸ்பெல்லிங் பி அப்படிங்கிறது ஒரு கேம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெல்லிங் இதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிற ஒரு விளையாட்டு. ஓகே, இப்போ இதில் வந்து எது அட்ஜெக்டிவ்? ஸ்மார்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அதனுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் வந்து ஸ்மார்ட்டர். அதனுடைய சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் வந்து ஸ்மார்ட்டஸ்ட். ஓகேயா? அதே மாதிரி இங்கேயும் இது மோர் ஃபேமஸ். ஃபேமஸ், மோர் ஃபேமஸ், மோஸ்ட் ஃபேமஸ். நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன். வாட் இஸ் worse than finding half a worm in your apple? worm அப்படிங்கிறது இங்கே WO கொடுத்துருக்கணும். அது வந்து புழு. பாதியோட புழு வந்து உன்னுடைய ஆப்பிளில் இருந்துச்சு அப்படின்னா அதை விட worse என்ன, அதை விட மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பிட்டிங் தி அதர் ஹாஃப் அவுட். ஸ்பிட்டிங் அப்படின்னா என்னது? துப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பேடு. அதனுடைய கம்பேரிசன் தேன் அப்படின்னு வந்தாலே என்ன இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பேரிட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அப்போ பேடினுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் worse. அதனுடைய சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் worst. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கிராஸ்வேர்ட் பசில் கொடுத்துருக்காங்க. அது எது யூஸ் பண்ணினா இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ அது பார்ப்போம். இது டவுன்வேர்டாக எழுதணும். தி டேஷ் மேன் எவர் ஹூஸ் ஏஜ் ஹாஸ் பீன் வெரிஃபைட் இஸ் ஜிரோமன் கிமுரா. அப்போது இது வந்து நம்ம ஏஜை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது என்னவா இருக்க முடியும் அப்படிங்கும்போது ஓல்டஸ்ட் அப்படின்னு தான் இருக்க முடியும். அதுதான் எழுதியிருக்கோம், ஓல்டஸ்ட், OLDEST. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், அதுவும் டவுன்வர்டில். அண்டார்டிகா இஸ் தி டேஷ் கான்டினென்ட் இன் தி வேர்ல்டு. அண்டார்டிகா நீங்கள் ஃபர்ஸ்டே படிப்பீங்க. அண்டார்டிகா எப்படி இருக்கும்? ரொம்ப குளிர் பிரதேசம், கூலாக இருக்கும். அப்போது எப்படி எழுதணும்? கோல்டஸ்ட். ஓகேயா? coldest continent in the world. And next, sixth one, the elephant is the dash animal in the world. அது வந்து எலிஃபண்ட் வந்து என்ன அனிமல் அப்படிங்கும்போது ஹெவியஸ்ட் அனிமல். ரொம்ப அது வந்து அதனுடைய வெயிட் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஹெவியஸ்ட், HEAVIEST. எய்த் ஒன், மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் தி டேஷ் மவுண்டன் இன் த வேர்ல்டு. என்ன மவுண்டன் அப்படிங்கும்போது டாலஸ்ட். ஓகே, அங்கே கொடுத்துருக்காங்க டாலஸ்ட், TALLEST. டாலஸ்ட், உயரமான. மவுண்ட் எவரெஸ்ட் வந்து இருக்கிற மவுண்டெயின்லேயே உயரமானது, சிகரம். நெக்ஸ்ட் ஒன், அக்ராஸ். அக்ராஸ்னா குறுக்கில், டவுன்னா கீழே, கீழ் நோக்கி. அடுத்து டெசர்ட் ஆர் த டேஷ் பிளேசஸ் ஆன் த எர்த். டெசர்ட்னா பாலைவனம் அப்படிங்கிறது என்ன பிளேஸு அப்படிங்கிறது ட்ரையஸ்ட். இது எப்படி இருக்கும்? காய்ந்த பகுதிகள், ட்ரையஸ்ட். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன், ரஷ்யா இஸ் தி டேஷ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ரஷ்யா தான் இருக்கிறதுலையே பெரிய கண்ட்ரி. அப்போ லார்ஜஸ்ட், LARGEST. லார்ஜ், லார்ஜர், லார்ஜஸ்ட். அதே மாதிரி ஓல்ட், ஓல்டர், ஓல்டஸ்ட். ட்ரை, ட்ரையர், ட்ரையஸ்ட். ஓகே, அடுத்தது மெர்க்யூரி இஸ் தி டேஷ் பிளானட் டு தி சன். மெர்க்யூரி அப்படின்னா புதன் இல்லையா? அது வந்து சன்னுக்கு பக்கத்தில் இருக்கும். அப்போது அதை எப்படி சொல்லணும்? க்ளோஸ், க்ளோசர், க்ளோசஸ்ட். நியரஸ்ட்னு சொல்லலாம். இங்கே வந்து கோல்டஸ்ட்னு இருக்கனால நம்ம அது சூட் ஆகாது, அதனால க்ளோசஸ்ட்னு கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்தது வேட்டிகன் சிட்டி இஸ் தி டேஷ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. வேட்டிகன் சிட்டி அப்படிங்கிறது ரோம், போப்பாண்டவர்லாம் இருப்பார் இல்லையா, அந்த ஒரு இது ஒரு சின்ன நகரம் தான். அது வந்து அதே கண்ட்ரியாகவும் கருதப்படுது. அப்போது அதுதான் வந்து ஸ்மாலஸ்ட்.
smallest country in the world. இது Vatican City. Number 6. Diamonds are the dash material in the world. Diamonds வைரம் வந்து எப்படி இருக்கு? Hardest material. Hardest. Okay. அடுத்தது 7th one. The cheetah is the dash animal in the world. Cheetah எப்படி இருக்கும்? ஃபாஸ்டா ஓடும் இல்லையா? சீட்டானது சிறுத்தை. அப்போ அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அது ஃபாஸ்டஸ்ட். ஓகேயா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். குட் பை.